லட்சக்கணக்கான கேத்தலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்த வாட்டிகனில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் போப் பிரான்சிஸின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி தனது 88 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதையடுத்து ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் மரசவ பெட்டியில் பாரம்பரிய உடையுடன் போப் பிரான்சிஸ் உடல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து 23ஆம் தேதி முதல் வாடிகன் புனித பீட்டர் பேராலயத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து போப் ஆண்டவரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். 3 நாட்களில் சுமார் 2.5 லட்சம் பேர் போப்பின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதாக கூறப்படும் நிலையில் போப் உடல் வைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டி மூடப்பட்டது. பொதுமக்களின் அஞ்சலியை தொடர்ந்து புனித பீட்டர் சதுக்கத்தில் போப் பிரான்சிஸ் உடலுக்கு இறுதி சடங்குகள் தொடங்கின. கார்டினல்கள், பேராயர்கள், ஆரியர்கள் மற்றும் பாதிரியர்கள் முன்னிலையில் இறுதி சடங்கு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த திருப்பலிக்கு கார்டினல்ஸ் கல்லூரியின் டீன் கார்டினல்ஸ் ஜியோவானி தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், போப்பின் சொந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அர்ஜென்டினாவின் அதிபர் ஜோவியர் மிலே, ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ, ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ஊர்சுலா உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்கள் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இரண்டு மணி நேரம் நீடித்த திருப்பலி முடிந்ததை தொடர்ந்து போப் பிரான்சிஸின் இறுதி விருப்பத்தின்படி புனித பீட்டர் சதுக்கத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புனித மேரி மேஜர் பசிலிக்காவிற்கு அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இறுதி ஊர்வலத்தை யாரும் பின்தொடர முடியாது என்பதால் சாலையின் இருபுறத்திலும் காத்திருந்த மக்கள் கைகளை தட்டி போப் பிரான்சிஸுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வாடிகனுக்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசிலிக்கான் பேராலயத்திற்கு போப் பிரான்சிஸின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. சுமார் 40 புலம்பெயர்ந்தோர், கைதிகள், வீடற்ற நபர்கள் மற்றும் திருநங்கைகள் ஒவ்வொருவரும் ஒரு வெள்ளை ரோஜாவை ஏந்தி சவப்பெட்டியை வரவேற்றனர். இதனையடுத்து போப் பிரான்சிஸின் விருப்பப்படியே அவர் அடிக்கடி பிரார்த்தனை செய்யும் புனித மேரியின் படத்துக்கு அருகே எளிய முறையில் அமைக்கப்பட்ட கல்லறையில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. வழக்கமாக தங்களது பதவி காலத்தில் மறையும் போப்பாண்டவரின் உடல் வாடிகன் நகரில் உள்ள புனித பீட்டர் பேராலயத்தின் கீழ்ப்பகுதியில் அடக்கம் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் பல 100 ஆண்டுகளுக்கு பின் வாடிகனுக்கு வெளியே எந்தவித ஆடம்பரமும் இல்லாத எளிய கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் முதல் போப்பாண்டவர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.